ஹாய் காய்ஸ், நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல்ல இன்றைக்கான வேலை வாய்ப்பு பார்க்கலாம். இன்று பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் பணியிட நிரப்புறதுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 13,331 வேகன்சி இந்த பேஜ்ல ஒரு 86 வேகன்சி பார்த்தீங்கன்னா நிரப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல இடைநிலை ஆசிரியர், இளங்கலை, முதுகலை ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா மூணா பிரிக்கிறாங்க. மூணுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் அடிக்கணும்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி விட்டுறாதீங்க. ஸோ இது எப்படி விண்ணப்பிக்கணும், எங்க போய் வாங்குறது, எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ வாங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அரசு தரப்புல இருந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாணை வெளியிட்டிருக்காங்க. 22/1/2026 பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம்பளம் எவ்வளவுங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் முதுகலை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா 18,000, பட்டதாரி ஆசிரியருக்கு 15,000, இடைநிலை ஆசிரியருக்கு 12,000 உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மூணுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சம்பளங்கிறது பார்த்தீங்கன்னா இது தற்காலிக ஆசிரியருங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண விருப்பங்கிறீங்க, இதுல ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த முதுகலை ஆசிரியர்ல பாருங்க இத்தனை சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வேகன்சி பிரிச்சிருக்காங்க. இந்த 24லயே பாருங்க ஆங்கிலத்துல 5, கணிதத்துல 4, இயற்பியல் பார்த்தீங்கன்னா 2, வேதியியல் 2, தாவரவியல் 2, விலங்கியல் 3, வணிகவியல் 4, பொருளியல் 2, மொத்தம் 24. ஸோ அடுத்த பட்டதாரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க பாருங்க. அரசு கல்லூரி உயர்நிலை பள்ளி இதெல்லாம் அறிவியல் பார்த்தீங்கன்னா 14 வேகன்சியும், பட்டதாரி ஆசிரியர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரி மேல்நிலை பள்ளியில ஆங்கிலத்துல 7, கணிதத்துல 5, அறிவியல்ல 34, சமூக அறிவியல்ல 2, இதுல ஒரு 48, இதுல ஒரு 14, அதுல 24, மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 86 வேகன்சி கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியருக்கு இல்ல போல, அதனால தான் பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நிபந்தனை கொடுத்துருக்காங்க. இதில் நிபந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி மேலாண்மை குழு அவங்க தான் பார்த்தீங்கன்னா நிரப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். அந்தந்த ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய பள்ளி மேலாண்மை குழு, அதாவது எஸ்எம்சி நாம சொல்லுவோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் அல்ல முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அவங்க பார்த்தீங்கன்னா எலிஜிபிளா இருக்கிறாங்களா அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா பார்க்கணும். தலைமை ஆசிரியர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதுகலை மூத்த பட்டதாரி ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழுவை அமைச்சு அவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தெளிவா சொல்லணும், என்ன சொல்லணும், இந்த ஜாப் முற்றிலும் பார்த்தீங்கன்னா தற்காலிகமானது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா சொல்லணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனா வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடைநிலை பட்டதாரியோ இல்ல முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு சம்பந்தப்பட்ட பாடத்துக்கான ஆசிரியர் மட்டும்தான் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேற சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க, டெம்பரரிங்கிறதுனால வேற சப்ஜெக்ட் படிச்சீங்க கூட அந்த இடத்துல எடுத்து போடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எவ்வித புகார்களுக்கு இடமின்றி பள்ளி மேலாண்மை குழுவின் வாயிலாக நிரப்பிக் கொள்ளணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நபருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது புகார் அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா போட்டாங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க இந்த பட்டதாரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணீங்க, இந்த இல்லம் தேடி கல்வியில் பார்த்தீங்கன்னா பணிபுரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தன்னார்வலருக்கு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் மேட்ரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் எங்க இருக்குது, எந்த பள்ளிக்கூடத்துல இருக்குது, எந்த மாவட்டத்துல இருக்குது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சொல்றீங்க. ஸோ அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா இது பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊரு எஸ்எம்சி மூலம் பார்த்தீங்கன்னா நிரப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பார்த்து ஒரு குழு அமைச்சு அவங்க பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறது. ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா தனியா நோட்டிபிகேஷன் எதுவுமே வராது, நல்லா நோட் பண்ணிக்க. ஸோ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய அரசு உயர்நிலை பள்ளியா இருக்கட்டும், அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிக்கூடத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கேட்டு பார்க்கலாம். ஏதாவது காலி பணியிடங்கள் இருந்து அந்த காலி பணியிடங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றதா இருந்தா நீங்க அங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கேட்டு பார்க்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜர் சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுக்குன்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தனியா பார்த்தீங்கன்னா கிடையாது, இருக்குது. ஆனா பார்த்தீங்கன்னா அந்த தலைமை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அது கேட்கறாங்களா இல்லையாங்கிறது எல்லாம் நான் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செய்யணும், உங்களுடைய அருகில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியா இருக்குன்னா அரசு பள்ளியில் நீங்க பார்த்தீங்கன்னா போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா நீங்க பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொசீஜருங்கிறது கேட்டு நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்குன்னு தனியா நோட்டிபிகேஷன் வராது. ஏன்னா நிறைய பேர் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய ஊர்ல நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்து அந்த பள்ளிக்கூடத்தில் நீங்க ஜாப் வாங்கி ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுடைய சொந்த ஊர்ல தான் வேலை இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.